திருச்சி மாவட்டத்தில் 80% தூர்வாரும் பணிகளை நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் தடுப்பணைகள் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. இது குறித்த கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் அருண்குமார் விவசாயி சிவசூரியனுடன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ஆண்டுதோறும் டெல்டா பாசன விவசாயத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரானது திறக்கப்படுவது என்பது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் உரிய நேரத்தில் தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதுக்கு கல்லணைக்கு தற்போது டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக சென்றிருக்கிறது. இருப்பினும் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கான அது பயனளித்திருக்கிறது, கடைமடை வரை தண்ணீர் சென்றிருக்கிறதா என்பது குறித்து திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நம்ம இந்த ஆண்டுகளில் பல ஆண்டுகளாகவே பல விஷயங்கள் தொடர்பாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதற்கான தீர்வுகளும் ஒவ்வொன்றும் எட்டப்பட்டு இருக்கு. இந்த வருஷம் அந்த டெல்டா விவசாயிகளுடைய பாசனத்திற்காக திறந்தப்பட்ட தண்ணீர் தூர்வாரி இருக்கா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருப்பு உள்ள காலங்களில் சரியாக ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 12 அணையில் 112 தண்ணீர் இருந்ததால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜூன் 12ஆம் தேதி அன்று டெல்டா பாசனங்களுக்கு திறந்து விட்டிருக்கார். திறக்கப்பட்ட தண்ணீர் ஜூன் 15 கல்லணைக்கு வந்தடைந்து இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தருணத்தில் கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதால் தண்ணீர் அங்கிருந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு அணையில் போதிய தண்ணீர் இருப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ எங்களுக்கெல்லாம் உள்ள பிரச்சனை, இந்த பகுதியில் உள்ள பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஏறத்தாழ 70-80% பாசன கால்வாய்கள் முழுமையாக தூர்வாரப்பட்டிருக்கின்றது. தூர்வாரண பணிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு குறைபாடு என்று சொன்னால், தூர்வாரிய பகுதிகளில் ஆறு பள்ளமாகவும் பாசன குளிமைகள் மேடாகவும் போனதால் தண்ணீர் குறைவாக வரக்கூடிய காலங்களில் அந்த பாசன குளிமைகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. அதனால் ஆங்காங்கே எங்களுக்கு தடுப்பணை கட்டி பாசன குளிமைகளுக்கு தண்ணீர் ஏறுவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்க வேண்டும். அதே போல் ஏற்கனவே கட்டப்பட்ட பாசன குளிமைகள், தடுப்பணைகள் எல்லாம் சிதிலமடைந்து போயிட்டு இன்றைக்கி முறையாக பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வகை இல்லாமல் இருக்கின்றது. அதையெல்லாம் நாங்கள் அரசின் கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே பக்கத்தில் கொடியாளத்தில் 4 பாசன கால்வாய், எடுத்துக்காட்டான் கால்வாய், அதே போல் கொடுங்காலில் நம்ம ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை, இவையெல்லாம் கடந்த 50 ஆண்டு காலமாக சீரமைக்கப்படாதால் இன்று படுமோசமாக இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் சீரமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அதாவது இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய ஒரு தலைப்பகுதி என்றே சொல்ல வேண்டும். இங்கிருந்தான் டெல்டா மாவட்டத்திற்கு தண்ணீரானது செல்லக்கூடிய சூழல். இங்கே 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் விவசாயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பல இடங்கள் 70% மேல் தூர்வாரப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் அங்கே தடுப்பணைகள் சிதலமடைந்து இருப்பதன் காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பிரதானமான பிரச்சனை முன்வைப்பது என்னவென்றால், சிபிஸ்கோலை வைத்து தான் விவசாயிகளுக்கு கடனானது வழங்கப்படுகிறது. அந்த கடனின் மூலமாக நாங்கள் என்ன செய்வது என்று புரியவில்லை. பழைய நிலைமைக்கு தற்போது கடனை வழங்க வேண்டும் என்பது